الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் படைத்து, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அழகான இந்த உலகம், அழகான மரங்கள், மலைகள், கடல்கள், இந்த அனைத்து படைப்பினங்களும் மனிதர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டு, படைத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனே சொல்கிறான், இந்த அழகான மரங்களையும் அழகான மலைகளையும் விசாலமான கடல்களையும் நதிகளையும் உயரமான மலைகளையும் உயரமான வானங்களையும் பரவலான பூமியையும் நாங்கள் படைத்திருக்கிறோம், அழகாக படைத்திருக்கிறோம், பசுமையாக படைத்திருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ்வே சொல்கிறான், இவைகளை நாங்கள் ஒரு நாள் அழிக்க இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்த இந்த உலகம் இந்த அளவு அழகென்றால், முடிவடையக்கூடிய இந்த உலகம் இந்த அளவுக்கு அழகென்றால், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவர்க்கம், மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்வு எந்த அளவு அழகானதாக இருக்கும், பசுமையானதாக இருக்கும், கவர்ச்சியானதாக இருக்கும் என்பதைத்தான் நாம் உலகத்துடைய வஸ்துக்களின் அழகுகளை பார்த்து, உலக வஸ்துக்களின் கவர்ச்சிகளை பார்த்து, உலக வஸ்துக்களுடைய அந்த அழகை கண்டு நாம் பெற வேண்டிய பாடம் அதுதான். உலக வஸ்துக்களை பார்த்து அளவு கடந்து உலகத்தை நேசிப்பதோ, அல்லது உலகத்தில் நான் 1000 வருடம் வாழ்வேன் என்று ஆசைப்படுவதோ அல்ல. அழிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த உலகம், அழிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த வானம், அழிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த பூமிகள் இந்த அளவுக்கு அழகானது என்றால், அழிக்க முடியாத, அல்லாஹ் அழிக்காத நிரந்தரமான
அந்த மறுமையுடைய வாழ்க்கை சுவர்க்கம் எப்படி அழகாக இருக்கும் என்ற பாடத்தை உலகத்தில் இந்த வஸ்துக்களை பார்க்கக்கூடிய நாம், வஸ்துக்களை பாவிக்கக்கூடிய நாம், வஸ்துக்களோடு புலங்கக்கூடிய நாம் அந்த நம்பிக்கையை, மறுமையுடைய ஆசையை, மறுமையுடைய சிந்தனையை, மறுமைதான் எனது நோக்கம் என்ற அந்த எண்ணத்தை மனதிலே நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருப்பதை போன்று உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும், எந்த நிலைமையில் உலகத்தை கழித்தாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. உலகத்தில் நிரந்தரம் என்ற ஒன்று கிடையாது. உலகத்தில் நிரந்தரமான ஒன்றென்று கிடையாது. உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் கூட உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தை நான் தான் ஆளுகிறேன் என்று சொன்னவர்கள் கூட அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதனுக்கும் ஒரு முடிவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். அதைத்தான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்கின்ற போது நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்வார்கள். பிரயாணம் செய்கின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ரை செய்வார்கள். அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். அது குர்ஆனில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனம். குர்ஆனுடைய வசனத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே, கழுதையிலே பிரயாணம் செய்கின்ற போது அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவார்கள். சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இது சாதாரண திக்ர் கிடையாது. இது குர்ஆனுடைய ஒரு வசனம். குர்ஆனில் அல்லாஹ் தன்னை புகழக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள் வாகனத்தில் அமர்ந்தவுடன், ஒட்டகத்திலே அமர்ந்தவுடன், கழுதையில் அமர்ந்தவுடன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தான் அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். இது அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு தந்தது என்று சொல்வார்கள். அல்லாஹ் எனக்கு இந்த ஒட்டகத்தை, இந்த குதிரையை, இந்த வாகனத்தை, இந்த கழுதையை அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் ஒட்டகத்துக்கு மேலே அமர்ந்து கொண்டு, வாகனத்திலே அமர்ந்து கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகம் செய்தது எதை தெரியுமா? வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அந்த துஆவுடைய கடைசி பகுதி. எவ்வளவு பெரிய வாகனத்தை நாங்க ஓடினாலும், எவ்வளவு பிரம்மாண்டமான குதிரையில நான் பயணம் செஞ்சாலும், எவ்வளவு உயரமான ஒட்டகத்தில் நான் பயணம் செஞ்சாலும், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாம் எல்லோரும் இறுதியாக போகக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெருமதியான வாகனத்தை ஓடினாலும், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல வாழ்ந்தாலும், பிரயாணத்துடைய துவா எங்களுக்கு சொல்லித் தருது வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் செல்ல வேண்டும். பிரயாணம் செல்கிறேன், என்னால் நான் செல்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல முடியுமா அல்லது இடையில் மரணித்து விடுவேனா? பிரயாணத்தை முடித்துவிட்டு மீண்டும் நான் வீட்டுக்கு வருவேனா அல்லது கபரை நோக்கி நான் பயணிப்பேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத், உலகத்துடைய ஒரு படைப்பு, அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அந்த கழுதை, அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அந்த ஒட்டகம், அதிலே அமர்ந்து கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக, எனக்கு ஒட்டகம் இருக்கிறது, எனக்கு ஒரு குதிரை இருக்கிறது என்று அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த நிஅமத்தை வைத்து, அந்த வாகனத்தை வைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை அடிக்கவில்லை. என்னிடத்தில் தான் இந்த வாகனம் இருக்கிறது, என்னிடத்தில் தான் இந்த உயர்ந்த வாகனம் இருக்கிறது,
ஒட்டகம் இருக்கிறது, குதிரை இருக்கிறது என்று நபி அவர்கள் பெருமை பாராட்டவில்லை. உலகத்தில் அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னுடைய வாகனத்தை கொண்டு நான் பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் போக வேண்டும், வெறும் கையோடு போக வேண்டும், ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்ற சிந்தனையை, என்ற பாடத்தை தரக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை நபி அவர்கள் வாகனத்திலே ஓதி இருக்கிறார்கள். நாங்கள் அது பிரயாண துவாவாக நாங்கள் ஓதுகிறோம். பிரயாண துவா எதை சொல்லித் தருகிறது? நீ எப்படித்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மௌத்தாக வேண்டும். ஜனாசா செய்திகள் அல்லது ஏதாவது சோதனைகள், ஆபத்துக்கள், இழப்புகள் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள்? குர்ஆன் சொல்கிறது, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு சோதனை ஏற்படுகின்ற போது, தான் அணிந்திருக்கக்கூடிய செருப்பு பிய்கின்ற போது, வீட்டில் பத்திக் கொண்டிருக்கக்கூடிய, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய லாம்பு அணைகின்ற போது, தன்னுடைய கையிலிருந்து ஒரு பொருள் கீழே விழுந்து உடைகின்ற போது, ஒரு வருத்தம், ஒரு வலி வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்க இந்த துஆவை ஓதுறது, இது குர்ஆனுடைய வசனம் என்று எங்கள்ட பல பேருக்கு தெரியாது. இது குர்ஆனுடைய ஆயத். இன்னா லில்லாஹ், நாங்க உலகத்தில் வாழ்றது அல்லாஹ்வுக்காக, உலகத்தில் வாழ்றது அல்லாஹ்வுக்காக. வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிரயாண துஆல சொல்றோம், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நாம் ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் போக வேண்டும், கபருக்கு போக வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். மையத்துக்கு மாத்திரம் அந்த துஆவை ஓதுறோம், மையத்துக்கு மாத்திரம் அல்ல. ஏதாவது இழப்புக்கள், திடுக்கமான ஒரு செய்தி வரும்போது, ஆபத்தான ஒரு விஷயம் நடக்கும் போது, ஒரு டென்ஷன் வரும்போது நாங்க ஓத வேண்டிய துஆ இன்னா லில்லாஹ். நாங்க வாழ்றது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுடைய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பொருந்திக் கொள்வோம். அது மௌத்தாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய முடிவு. நாங்க வாழ்றது அல்லாஹ்வுக்காக. அதனாலதான் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம். தொழுகையுடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ, ஒரு திக்ர், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறதுக்கு முன்னால அந்த திக்ரை ஓதுவாங்க. அல்லாஹ்வை புகழ்வதற்கு முன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுவாங்க? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நான் இப்ப தொழுறேன், இந்த தொழுகை, இந்த இபாதத், வ நுஸுகி, இந்த இபாதத் தொழுகையை போல நான் செய்யக்கூடிய ஏனைய அமல்கள், அதுக்கு அடுத்தது என்ன? வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை. நான் ஒரு ஏழையாக வாழலாம், நான் ஒரு செல்வந்தனாக வாழலாம், நான் ஒரு உலகத்தில் ஒரு புத்திஜீவியாக வாழலாம், ஒரு தொழிலதிபராக வாழலாம், அடிமையாக வாழலாம், எஜமானாக வாழலாம். என்னுடைய வாழ்க்கை, அதே நேரத்தில் என்னுடைய மௌத், என்னுடைய தொழுகை, நான் செய்யக்கூடிய அமல்கள், நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, என்னுடைய மரணம், என்னுடைய மௌத்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நிரந்தரமாக ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரியது. கண்ணியமானவர்களே, எனவே பிரயாண துஆ எதை சொல்லுது? நாங்க வாழ்றது எங்களுக்காக, மற்றவர்களுக்காக அல்ல. சோதனைகள் வரும்போது ஓதக்கூடிய துஆ எதை சொல்லுது? நாங்க வாழ்றது எங்கட கபருக்காக, எங்கட மறுமைக்காக, எங்கட சுவர்க்கத்தை தயாரிக்கிறதுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைஞ்சு கொள்றதுக்காக, அடியார்களுடைய திருப்தியை அடைகிறதுக்கு இல்ல. அதுதான் தொழுகையில சொல்றோம். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, எல்லாருக்கும் பாடம், வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. எங்கட வாழ்க்கைக்கும் சஹாபாக்களோட வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா?
நாங்க உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. சாதாரண ஒரு ஷர்ட்டை கூட போடுறது, இன்றைக்கு ஒரு டி ஷர்ட்டை கூட போடுறது, முடிய கூட வெட்டுறது மற்றவனுக்காக. என்னோட வாழ்க்கை எப்படி போகுதுண்டா, அடியார்களின் பார்வை என் மீது பட வேண்டும். சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வின் பார்வை என் மீது பட வேண்டும். இதுதான் எங்கட வாழ்க்கைக்கும் சஹாபாக்களோட வாழ்க்கைக்கும் வித்தியாசம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் யாருமே உலகத்தில் எங்களை மாதிரி செல்வந்தர்கள் சஹாபாக்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க, எங்களை மாதிரி அறிவாளிகள் சஹாபாக்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க, எங்களை மாதிரி ஏழைகளும் சஹாபாக்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க, எங்களை மாதிரி ஆட்சி செய்யக்கூடியவங்களும் சஹாபாக்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவனோட வாழ்க்கையில நோக்கம் எப்படித்தான் இருந்துச்சு? சந்தோஷமோ கவலையோ, இன்பமோ துன்பமோ, வறுமையோ செல்வமோ, அல்லாஹ்வுடைய பார்வை மாத்திரம் என் மீது பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எனது வாழ்க்கை என்று வாழ்ந்தார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதால சந்திச்ச சஹாபாக்கள் 1,24,000. சஹாபாக்கள் எண்ணிக்கை எத்தனை? ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்தில் 1,24,000. ஆனா வரலாற்றுல பேர் போன சஹாபாக்கள், பேர் பதிவு செய்யப்பட்ட சஹாபாக்கள் 12,000 பேர் கூட இல்ல. உலகத்தில் ஆகப்பெரிய முஃப்திட்ட கேட்டாலும் அவருக்கு இந்த 12,000 சஹாபாக்களை தவிர மற்ற சஹாபாக்களோட பேர் கூட அவருக்கு தெரியாது. இஸ்லாமிய வரலாற்றில் உருவாகின முக்கியமான இமாம், எகிப்தில் பிறந்து வாழ்ந்து மரணித்த ஒரு இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. இவங்க தான் இந்த சஹாபாக்களை பத்தி, சஹாபாக்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் அழகாக எழுதின அவங்க தான். அந்த கிதாப்ல வெறுமனே அவரை தேடி 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 ஆராய்ச்சி செஞ்சு 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 அவருக்கு கிடைச்சது 12,000 சஹாபாக்களோட பேர் தான். கண்ணியமான சகோதரர்களே, 1,24,000 சஹாபாக்கள்ல 12,000 சஹாபாக்கள் போர்கள்ல கலந்து கொண்டவங்க, ஹதீஸ்களை அறிவிச்சவங்க, குர்ஆனுடைய விளக்கங்களை படிச்சு கொடுத்தவங்க, இப்படியாக ஒரு 12,000 சஹாபாக்களுடைய பேர் தான் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மற்ற சஹாபாக்கள் எங்க போனாங்க? அவங்க சஹாபாக்கள் இல்லையா? கண்ணியமானவர்களே, இது எதை சொல்லுது தெரியுமா? எந்த சஹாபியும், எல்லா சஹாபாக்களும் தீனுக்கு ஹிதுமத் செஞ்சிருக்கிறாங்க, சேவை செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியப்படுத்தணும், அவங்களை மதிக்கணும். அல்லாஹ் அவங்களை குர்ஆன்ல பொருந்திக் கொண்டதாக அல்லாஹ் அவங்களை உயர்த்தி பேசுறான், பொதுவாக பேசுறான். ஆனா வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது வெறுமனே 12,000 சஹாபாக்கள். மற்ற சஹாபாக்கள் எங்க? சஹாபாக்கள் எங்களை போல பேருக்கும் புகழுக்கும் என்ற பேர் வரணும், என்ற பேர் தான் மேலரிக்கணும். ஒரு சபைக்கு போன நான் தான் முதலாவது வரிசையில் இருக்கணும். பொதுவான சபைகள், பள்ளி சபைகளை சொல்ல வரல, அதுல எல்லாம் பின்னுக்கு தான் போறது. பள்ளி சபையில முன்னுக்கு வந்தா சொர்க்கம். பள்ளி சபையில எந்த அளவுக்கு முன்னுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்து கூடும். ஆனா எங்களை என்ன, ஒரு அரசியல் சபையில, ஒரு மீட்டிங்ல, ஒரு விழால நான் தான் முதலாவது இருக்கணும், என்ற பேர் வரணும். ஊர்ல ஒரு நிகழ்ச்சியா என்னதான் முதலாவது கூப்பிடணும். கண்ணியமானவர்கள், இதுதான் எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில வித்தியாசம். நாங்க என்ற பேர் வரணும், என்ற பேர் உலகத்தில் ஒலிக்கணும், என்ற பேர் எழுதப்படணும், என்ற பேர் பதியப்படணும் என்று வாழ்றோம். சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய பார்வை என் மீது பட வேண்டும். நாங்க வாழ்றோம், அடியார்களின் பார்வை எங்கள் மீது பட வேண்டும். சஹாபாக்களும் பேருக்கு புகழுக்கு உலகத்தில் சேவை செஞ்சிருந்தா, அல்லது தீனுடைய ஹிதுமத்தை பேருக்கும் புகழுக்கும் செஞ்சிருந்தா, அவங்களுடைய பேரும் வரலாற்றுல வந்திருக்கும். பேர சஹாபாக்கள் எதிர்பார்க்கல. அதனாலதான் 1,24,000 சஹாபாக்கள்ல 12,000 சஹாபாக்களோட பேரு தான் வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்குது. மற்ற 1,12,000 சஹாபாக்கள் எங்க? நபிமார்கள் உலகத்துல 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள், வரலாறு ஏற்றுக்கொண்ட உண்மை. ரசூல்மார்கள் 310 பேர். கண்ணியமானவர்களே, குர்ஆன் எத்தனை ரசூல்மார்களை பத்தி பேசுது? வெறும் 25 பேர். மற்ற நபிமார்கள் வாழலையா? மற்ற நபிமார்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கலையா?
மற்ற நபிமார்கள் சமூகத்துக்காக வேண்டி உயிரை கொடுக்கலையா? தீனுக்காக வேண்டி கொலை செய்யப்படலையா? தீனுக்காக வேண்டி வெட்டப்படலையா? தீனுக்காக வேண்டி நெசுக்கப்படலையா? கண்ணியமானவர்களே, குர்ஆன் பேசுது, எத்தனையோ நபிமார்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க அல்லாஹ்வுக்காக. எத்தனையோ நபிமார்கள் அடிச்சு துரத்தப்பட்டாங்க அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, பேரை எதிர்பார்க்கல, அவங்களோட பேர் வரலாற்றில் சொல்லப்படாவிட்டாலும் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு, நான் அவங்களை பொருந்தி கொண்டுட்டேன். ஏன்? கண்ணியமானவர்களே, நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பார்வை என் மீது பட வேண்டும், அவனுடைய திருப்தி மாத்திரம் எனக்கு போதும். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் உலகத்தில் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த ஒரு அழைப்பாளர், அவரை போன்ற ஒரு தாயி அழைப்பாளர் வரலாற்றிலே காண முடியாது. அவர் வாழ்ந்த காலத்தை அல்லாஹ் பெரிய காலம் என்று குர்ஆனிலே பேசுகின்றான். என்ன சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து? நீங்க என்ன புகழோனும், நீங்க என்ன பாராட்டணும் என்று நான் வாழல்ல. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, அல்லாஹ்வுடைய நெருக்கம் மாத்திரம் எனக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வை பட்டால் போதும், அடியார்களின் பார்வை என் மீது பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உலகத்தில் யார் கண்ணியமானவர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரண ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க உடுக்கக்கூடிய உடுப்பு, இந்த உடுப்புல கூட, உடுக்கிற உடுப்புல கூட இந்த உடுப்பை பார்த்து, என் ஷர்ட்டை பார்த்து, என் டைய பார்த்து, என் டவுசரை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படணும். அடே, நல்ல ஷர்ட் ஒன்று போட்டுக்கிறார், என்ன பிராண்டும் தெரியா. பூசுற அத்தரை பார்த்து நல்ல வாசம் ஒன்று பூசிக்கிறாரு, என்ன என்ன அத்தரோ தெரியாது என்று மக்கள் ஆச்சரியப்பட வேண்டும். மக்களின் பார்வையின் மீது பட வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யார் உலகத்தில் ஆடை அணிவார்களோ, பேருக்காக பேருக்காக சதக்கா கொடுத்தவங்கள சொல்லல நபி அவங்க, அது வேற ஹதீஸ் வருது. பேருக்காக அனாதைகளுக்கு விதவைகளுக்கு உதவி செஞ்சு 100 போட்டோவை பிடிச்சு அத பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப் குரூப்ல பரப்பினவங்களை பத்தி நபி அவங்க சொல்லல, அதுக்கு வேற ஹதீஸ் பின்னால வருது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லபிஸ லிபாஸ் தௌப ஷுஹ்ரா, நான் விசேஷமாக ஒரு சஃபைக்கு போனா என்ன எல்லாரும் பார்க்கணும், எல்லாரோட பார்வையும் என்ற மேல படணும் என்ற நோக்கத்தில் யாரு உடுப்ப உடுப்பாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்பஸஹுல்லாஹு ஸவாபல் அல்பஸஹுல்லாஹு ஸியாபல் மதல்லா. கியாமத்துடைய நாளையில எப்படி உலகத்தில் என்ற ஷர்ட் எல்லாரும் பார்க்கணும், என்ற டி ஷர்ட் எல்லாம் பார்க்கணும், என்ற டிரஸ் கோட், நான் உடுத்திக்கிறேன் உடுப்பு என்ற கோட்டை எல்லாரும் பார்க்கணும் என்ற நோக்கத்தில் யாரு உலகத்தில் உடுப்பு உடுப்பாங்களோ சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில அல்லாஹ் நரகவாசிகளுக்கு மத்தியில அல்லாஹ் ஒரு கேவலமான இழிவான அறகுறையான உடுப்ப அல்லாஹ் உடுப்பாட்ட வைப்பான். நரகவாசிகள் அவரை பார்க்கணும் என்றதுக்காக. நரகவாசிகள் பார்ப்பாங்களா, இவர் உலகத்தில் டிப்டொப்பா பெருமைக்காக வேண்டி, மக்கள் என்ன பாராட்டணும் என்றதுக்காக வேண்டி, ஒரு சபைக்கு போன நான் தான் கொஞ்சம் வித்தியாசமாக தென்படணும் என்றதுக்காக வேண்டி உடுத்தவரா, நரகத்திலேயும் அல்ல அவரை வித்தியாசமாக காட்டுவான். அறகுறையான உடுப்பு, கேவலமான உடுப்பு அல்ல உடுப்பாட்டுவான். நோக்கம் என்ன? அவுரத்தை மறைக்க சொல்லிக்குது இஸ்லாம். எந்த மார்க்கமும் சொல்லாத ஒன்று அவுரத்தை முழுமையா மறைக்கணும். அவுரத்தை மறைக்கிறதுல அடியார்களுடைய பார்வை படணும், பெருமை ஏற்படணும், தற்பெருமை வரணும், எல்லாரும் என்ன பாராட்டணும், புகழணும், என்ன பிராண்ட் என்ற இடத்துல கேட்கணும் என்ற நோக்கம் வந்தா நாளை நரகத்திலையும் கேவலம். சொன்னாங்க, கேவலமான உடுப்ப உடுப்பாட்டி எப்படி உலகத்தில் நான் தான் என்னைத்தான் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று அவர் வாழ்ந்தாரோ அது போன்ற தண்டனை நரகத்தில் எல்லாம் வித்தியாசம் அவரை வைப்பான். நரகத்தில் எல்லாருக்கும் ஒரு உடுப்புண்டா அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமான உடுப்பு, எல்லாருடைய பார்வையும் வட மேலப்படுது. கண்ணியமானவர்களே, இது உடுப்ப மட்டும் நபி அவங்க உதாரணம் சொன்னாங்க. உடுப்பு மட்டுமல்ல, பதவி, பட்டம், வாகனங்கள், வீடு, இது எல்லாத்திலையும் லில்லாஹ், அல்லாஹுக்காக என்ற எண்ணம் வர வேண்டும். அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எனக்கு வேண்டும்,
அல்லாஹ்வுடைய நெருக்கம் தான் எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டுமே தவிர அடியார்களின் பார்வைப்பட வேண்டும் என்ற எண்ணம் அணுவளவும் வரக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு சஹாபி, அவருடைய பேர் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் கைபருடைய யுத்தத்தில் மும்முரமாக ஈடுபட்டவர். கைபருடைய யுத்தத்தில் அவர்தான் மிக முக்கியமான போராளி. அந்த சஹாபி சொல்றாங்க, கைபருடைய வெற்றி கிடைச்ச நாள்ல நான் செஞ்ச பாவத்தை போல வேற எந்த பாவமும் நான் செஞ்சில்ல. ஒரு சஹாபி சொல்றாங்க, கைபருடைய யுத்தத்தில் வெற்றிட்டோம், ஆனா நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன். என்ன பாவம்? அவர் சொல்றாரு, அலைய தௌபுன் அஹ்மர். கைபர் யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்தில் நான் ஒரு சோப்பு கலர் உடுப்புடுத்திருந்தேன். நான் மும்முரமாக யுத்தத்தில் ஈடுபட்டேன். எல்லாரும் என்ன பார்த்தாங்க, எல்லாரும் என்ன பாராட்டினாங்க. சொல்றாங்க, மக்கள் அந்த பாராட்டக்கூடிய நேரத்தில், மக்கள் என்ன புகழக்கூடிய நேரத்தில், அடியார்களுடைய பார்வை என் மீது படும்போது ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. நான் பிரபலியமாகிவிட்டேன். இன்றைக்கு பிரபலியமாகிறதுக்காக வேண்டி நிர்வாணமா போறதுக்கும் ரெடி. பிரபலியமாகணும் என்றதுக்காக வேண்டி நிர்வாணமா போறதுக்கும் ரெடி. ஃபேமஸ் ஆகுது, லைக் கிடைக்குது, மக்கள்கிட்ட பாராட்டு கிடைக்குது, மக்கள்கிட்ட பார்வைப்படுது. யுத்தத்தில் வெற்றி கொண்ட சஹாபி, மும்முரமாக ஈடுபட்டவர், எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள். ஒரு எண்ணம் ஏற்பட்டது, அதுதான் நான் உலகத்தில் செய்த மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், மக்கள் என்ன பார்க்கிறாங்களே, என்ன என்ன வந்துச்சு, அது ஒரு பாவம் என்று, மிகப்பெரிய பாவம் என்று அந்த சஹாபி பயந்தாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அவங்க வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பார்வை என் மீது பட வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். நாங்க எப்படி பாவம் செய்யக்கொள்ள மனிதர்கள் பார்த்திடக்கூடாது, ஆனா எங்க உலக விஷயங்கள் எல்லாம் மற்றவங்க பார்க்கணும். எங்களோட கல்யாணம், எங்களோட அகீகா ஃபங்க்ஷன், எங்களோட சின்ன சின்ன நிகழ்வுகள் மற்றவங்களுக்காக வேண்டி, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி, எங்களோட ஃபங்க்ஷன் மற்றவங்க பார்க்கணும் என்றதுக்காக வேண்டி, எங்களோட உடுப்பு டிரஸ் மற்றவங்க பார்க்கணும் என்றதுக்காக வேண்டி, எங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கிறது மற்றவங்க பார்க்கணும் என்றதுக்காக வேண்டி, வாகனம் வாங்குறது மற்றவங்க பார்க்கணும் என்றதுக்காக வேண்டி, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது மற்றவங்க பார்க்கணும் என்றதுக்காக வேண்டி, எல்லாத்திலையும் மற்றவங்க பிறருடைய பார்வை என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று ஃபேமஸாக இருந்தாங்க, பிரபலமானவர். அல்லாஹ்வுடைய வாள், நபி அவங்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய வாள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய வாள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த காரணமும் இல்லாம காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பதவி நீக்கம் செய்றாங்க. இஸ்லாமிய படை தளபதி காலித் இப்னு வலீத் பதவி நீக்கம் செய்ய ஃபேமஸான ஒருத்தர். துணிச்சலுக்கு அவர்தான் முன்னுதாரணம், தைரியத்துக்கு அவர்தான் முன்னுதாரணம், வீரத்துக்கு அவர்தான் முன்னுதாரணம், தலைமைத்துவத்துக்கு அவர்தான் முன்னுதாரணம். அவருடைய தலைமைத்துவம் பறிக்கப்பட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன சொன்னாங்க? சம்அன் வ தாஅத்தன் லி அமீரில் முஃமினீன், அமீருல் முஃமினீனுக்கு நான் கட்டுப்படுகிறேன். என்ன காரணம்? அவங்க யுத்தம் செஞ்சது அடியார்களுக்காக அல்ல, அடியார்களுடைய பார்வை பட வேண்டும் என்பதற்காக. அவர்கள் சைஃபுல்லா என்ற பெயரை பெற்றிருந்தால் இன்னும் ஒரு கட்சியை உருவாக்கி இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எதிராக ஒரு டீமை உருவாக்கி இருப்பாங்க. வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுக்காக. மக்கள் சொல்லக்கூடிய பேர், மக்கள் பாராட்டி கொண்டு போறாங்க, மக்கள் புகழ்ந்து கொண்டு போறாங்க. இன்றைக்கு என்ற பதவி பெய்த்து நான் அமீருல் முஃமினீனுக்கு கட்டுப்படுற, அடியார்கள் என்னை புகழ வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்திருந்தால் இன்னும் ஒரு படையை உருவாக்கி இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்திருப்பார்கள், கட்டுப்பட்டார்கள், சாதாரண ஒரு படை வீரனாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுதான் எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில வித்தியாசம். நாங்க எங்களோட பதவிகளை கூட விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. ஏன்? மற்றவங்க பார்க்கிறாங்க, என்ன நினைப்பாங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இணையமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, 313 ரசூல்மார்கள், 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள்,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறது. வெறுமனே 25 நபிமார்களுடைய பெயரை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஏனைய நபிமார்கள் பேருக்காக வாழவில்லை, புகழுக்காக வாழவில்லை, பாராட்டுக்காக வாழவில்லை, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியனுக்கு போறாங்க, பசியோட பயத்தோட தனிமையில போறாங்க. கால்ல செருப்பும் இல்ல, இலை கொலைகளை சாப்பிட்டு கொண்டு போறாங்க. குர்ஆன் பேசுது. இது நான் பேசுறது மூசா நபியாக பேசல, நபியாக வாரத்துக்கு முன்னால, மூசா நபி நபியாக வந்ததுக்கு பின்னால அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறது 30% தான். நபியாக வாரத்துக்கு முன்னால அவங்களோட வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் 70% குர்ஆன்ல பேசுறான். சாதாரண ஒரு பொடியன், ஒரு வாலிபன் மதியனுக்கு போறாங்க, ஜோர்தானுக்கு போறாங்க. கண்ணியமானவர்களே, பயத்தோட போறாங்க. ஃபிரௌன் என்ன கொண்டுடுவா, என்ன பிடிச்சிடுவாங்க, அச்சத்தோட போறாங்க, பயத்தோட போறாங்க, பசியோட போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, ஆட்டிடையர்கள் ஆடுகளை மேய்ச்சிக்கொண்டு ஒரு இடத்துல ஆட்டுக்கு தண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பெண்கள், 2 யுவதிகள், 2 குமரி பெண்கள் ஆட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்திருக்கிறான். இந்த சம்பவம் குர்ஆன் விரிவாக பேசுது. நான் சுருக்கமாக சொல்றேன். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பொம்பளை பிள்ளைகள், நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும் என்றதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கடா, ஃபஸகா லஹுமா, குர்ஆன் பேசுது, அந்த 2 பெண்களுக்கும் தண்ணி அள்ளி கொடுத்தாங்க, ஆட்டுக்கு தண்ணி அள்ளி கொடுத்தாங்க. கொடுத்தது கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரா, நாங்க ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சா நாங்க அவங்களுக்கு செஞ்ச உதவியை மறந்துடணும், மத்தவங்க எங்களுக்கு செஞ்ச உதவியை நாங்க மறக்கப்படாது. கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது இது பெருமையுடைய ஒரு வகை. தண்ணி தான் அள்ளி கொடுத்தாங்க, வீடு கட்டி கொடுக்கல, விதவை பொம்பளைக்கு மெஷின் வாங்கி கொடுக்கல, ஒரு மூட அரிசியை கொடுக்கல, தண்ணி அள்ளி கொடுத்தாங்க. ரோட்ல இருக்கிற தண்ணி தண்ட சக்தியால தண்ணி அள்ளி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நாங்க என்ன பாப்போம், தண்ணியை கொடுத்தாச்சு, ஒரு டேங்க்ஸ் கூட இல்ல, ஜஸாக்கல்லாஹ் கூட சொல்லாம போறாங்க, எங்க இருந்து வாரங்கிட்ட கூட கேட்காம போறான், உங்களுக்கு என்ன தேவைன்னு கூட கேட்காம போறோம். நாங்க சொல்லுவோம், எங்கட நோக்கம் என்ன, அடியார்கள்ட பார்வை எங்கட மேல படணும், அடியார்கள் துஆ செய்யணும், அடியார்கள் பாராட்டணும், அடியார்கள் புகழணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பசியோடு பயத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி தண்ணீரை தான் அள்ளி கொடுத்தார்கள். ஆட்டுக்கு கொடுத்துட்டு சும்ம தவல்லா இலா தில், அதை கொடுத்துட்டு எங்கட காலத்தை சொல்றதாக இருந்தா போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல போட்டு லைக் வாங்கி முகஸ்துதியான வேலையை செய்யல, புகழ் எதிர்பார்க்கல, பேர் எதிர்பார்க்கல, நான் யார் என்று கூட சொல்லல, எங்கிருந்து வாரண்டு கூட சொல்லல, எனக்கு பசியா இருக்குதுமா, கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாங்க, பசியுடைய நேரத்தில் வாயால சோறு கேட்கலும் சாப்பாடு கேட்கலும், கேட்கல, என் உதவி செஞ்சாச்சு, தண்ணி அள்ளி கொடுத்துட்டு அல்லாஹ் அதுக்கு பிறகு நடந்த விஷயத்தை விரிவா பேசுறான். சும்ம தவல்லா இலா தில், அப்படியே தவல்லா, அந்த 2 பொம்பளையும் கணக்கெடுக்க கூட இல்லை, வேலை முடிஞ்சு தண்ணி அள்ளி கொடுத்தாச்சு, கணக்கெடுக்காமல் சென்று ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்தார்கள். ஏன் பசி நிக்கேலா, கால்ல செருப்பு இல்ல, வெயில், மரத்துக்கு கீழே அமர்ந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பேசுறான். என்ன சகோதரர்களே, அல்லாஹ்ட பார்வை எனக்கு பட்டா போதும், இந்த 2 பிள்ளைட பார்வை படணும், ஊர் மக்கள்ட பார்வை படணும், பொதுமக்கள பார்வை படணும், அதே நேரத்தில் அந்த பிள்ளைட வாப்பா என்ன பாராட்டணும், கூப்பிட்டு எதிர்பார்க்கலாம், அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை குர்ஆன் பேசுது. கண்ணியமானவர்களே, பேருக்கும் புகழுக்கும் சதகா கொடுத்துட்டு உதவி செஞ்சுட்டு கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நேரத்தில் மறைச்சி கொடுத்தீங்க ஒரு ரூபாவை, மறைச்சி கொடுத்தீங்க ஒரு மெஷின, மறைச்சி கொடுத்தீங்க 1 கிலோ சீனிய, மறைச்சி கொடுத்தீங்க 1 கிலோ இறைச்ச, மறைச்சி கொடுத்தீங்க 1 கிலோ அரிசிய கொடுத்துட்டு போய் துஆ செய்யுங்க, அல்லாஹ் துஆ உடனே ஏற்றுக்கொள்வான். பேருக்கும் புகழுக்கும் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையின் மீது படுகிறது. பலகீனமான 2 பெண்களுக்கு, வாப்பா நோயாளி, வாப்பாக்கு வரையலா, அதனால பலகீனமான 2 பெண்கள் வாப்பாக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான், அல்லாஹ்வுடைய பார்வையின் மீது பட்டால் போதும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபியாக ஆக்கப்படுறதுக்கு முன்னால தண்ணியத்தான் அள்ளி கொடுத்தாங்க. ஒரு மரத்துல போய் சாஞ்சாங்க, பேர் எதிர்பார்க்கல, ஜஸாக்கல்லாஹ் என்று கூட எதிர்பார்க்கல, உதவி செஞ்சிட்ட துஆவை கூட எதிர்பார்க்கல.
அல்லாஹ் அவங்களோட துஆவை ஏற்றுக்கொண்டான். தனிய போனாங்க, அல்லாஹ் குடும்பத்தை கொடுத்தான். பசியோடு போனாங்க, அல்லாஹ் தொழிலை கொடுத்தான். சாதாரண ஆட்டிரியனாக போனாங்க, வேதம் கொடுக்கப்பட்ட ரசூலாக நபியாக குர்ஆனிலே பேசப்படுகின்ற அளவுக்கு மிகவும் அதிகமாக 136 இடங்களில் அவருடைய பெயரை சொல்லி மிக அதிகமாக அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே புகழ்கின்றான். அல்லாஹ்வுடைய பார்வை பட்டால் போதும் என்று வாழ்ந்தார்கள். அல்லாஹ் முழு உலகத்துக்கும் பிரபலியமானவர்களாக, முழு உலகத்திலும் அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை உயர்த்தினான். வகான இன்தல்லாஹி வஜியா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசா மனிதர்களுடைய பார்வையில கொன்னல், பேசினா கொன்னல், மனிதர்களுடைய பார்வையில் அவர் ஏல. அல்லாஹ் சொல்றான் என்னிடத்துல வஜீஹா, அவர் விஐபி. விஐபிக்கு அரபுல சொல்ற வார்த்தை வஜீஹா, விசேட பிரமுகர். எங்கள்கிட்ட அவர் விஐபி. வாழ்ந்தாரு, அல்லாஹ்வுடைய பார்வை என் மீது பட வேண்டும். ஃபிரௌன் அழகானவன், பேச்சாற்றல் உள்ளவன், திறமையானவன், அறிஞன். அதனாலதான் ரப் என்று சொன்னான். சும்மா ஃபிரௌன் ரப் என்று சொல்லல, அந்த அளவுக்கு அழகு, அந்த அளவுக்கு ஆரோக்கியம். அவனுக்கு ஒரு தடுமல் கூட வந்தது கிடையாது, ஒரு நோய் கூட ஃபிரௌனுக்கு வந்தது கிடையாது. அதனாலதான் சொன்னான் நான் ரப்பு. அழகை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், ஆரோக்கியத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், செல்வாக்கை கொடுத்தான். ஆனா ஃபிரௌன் நோக்கம் என்ன? அஃபலா துப்சிரூன், மக்களை பார்த்து என்ன கேட்டா, இந்த நைல் நதி ஏண்ட கண்ட்ரோல், இந்த மிஸ்ர் ஏண்ட கண்ட்ரோல். அஃபலா துப்சிரூன், நீங்க பார்க்கலையா? நீங்க என்ன பார்க்கணும்? ஃபிரௌன் கொள்கை என்ன? அடியார்களின் பார்வையின் மீது பட வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபகான மினல் முக்ரகீன், எந்த தண்ணிய, எந்த நைல் நதிய, எந்த கடலை ஏண்ட கண்ட்ரோல் என்று சொன்னானோ, மனிதர்கள் பார்க்கணும் என்றதுக்காக, பாராட்டணும் என்றதுக்காக, புகழணும் என்றதுக்காக, எனக்கு கட்டுப்படணும் என்றதுக்காக ஃபிரௌன் வாழ்ந்தான். அஃபலா துப்சிரூன், அடியார்களுடைய பார்வை என் மீது பட வேண்டும் என்று வாழ்ந்தான். அல்லாஹ் சொல்றான் ஃபகான மினல் ஸாலிமீன், அவன் அநியாயக்காரன், நீலிலே மூழ்கடிக்கப்பட்டான், அழித்து நாசமாக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாதாரண 2 பொம்பளைக்கு தண்ணியத்தான் அள்ளி கொடுத்தாங்க. பேரை எதிர்பார்க்கல, புகழ் எதிர்பார்க்கல, பெருமைக்காக செய்யல, அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய பார்வை என் மீது பட வேண்டும் என்று செஞ்சாங்க. அதனால கண்ணியமானவர்கள், அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? வகான இன்தல்லாஹி வஜீஹா, அவர் என்னிடத்துல விஐபி, விசேட பிரமுகர் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய தொழுகை சொல்லுது நான் வாழ்றது அல்லாஹ்வுக்காக, என்னுடைய பிரயாண துஆ சொல்லுது நான் வாழ்றது அல்லாஹ்வுக்காக, சோதனைகள் வரும்போது ஓதுகின்ற துஆ சொல்லி தருது நாங்க வாழ்றது அல்லாஹ்வுக்காக. எனவே கண்ணியமானவர்களே, உலகத்துடைய எங்களுடைய அன்றாட செயல்பாடுகளாக இருக்கலாம், நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கலாம், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்யக்கூடிய இபாதத்துக்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய பார்வை மாத்திரம் என் மீது பட வேண்டும் என்று வாழ்வோம். அல்லாஹ் உலகத்திலும் எங்களை உயர்த்துவான், மறுமையிலும் அல்லாஹ் எங்களை உயர்த்தி அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, அரசுடைய நிழலை பெற்றவர்களாக, துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மாற்றுவான். அதற்கு மாற்றமாக பெருமைக்காக, புகழுக்காக, பேருக்காக, முகஸ்துதிக்காக, பாராட்டுக்காக உலகத்துடைய சாதாரண கர்மத்தை நாங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அதிருப்தி அடைவான், கோபம் கொள்வான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு எங்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வுக்காக செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய சகல காரியங்களிலும் உனக்காக என்ற அந்த மன தூய்மையை, தூய எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்